ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டேயில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். அவ்வளோ நல்லா இருக்குமா என்னென்ன எனக்கு தெரியாது. இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னு தான் காட்ட போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுங்க. அந்த ஒர்க்கை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போனேன். பட் அது பார்த்திங்கன்னா எனக்கு நிறைவேறவே இல்லை. என்ன ஒர்க்குன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா தலை விரிச்சு போட்டிருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. தலை சீவிடு தான் போகணும். நான் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டேன். மதியம் தாங்க குளித்தேன். குளிச்சுட்டு திடீர்னு ஒரு ஞான உதயம் வந்துச்சு போகணுன்ட்டு. பட் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு குளித்து போனால் அங்கே பார்த்திங்கன்னா இல்லைன்ட்டாங்க. அந்த விஷயம் நடக்கவே இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே தலையெல்லாம் நல்லா சீவிட்டு போவோம். ஏன்னா ஃபோட்டோ வேறு எடுக்க வேண்டியது வேலை இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா தலை சீவிட்டு போய் எடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சேங்க. நம்ம ஒன்று நினச்சா ஆண்டவே ஒன்று நினைப்பான் அப்படின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாமே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம அட்டை சோம்பேறியாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம கிளம்புவோமே அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு கிளம்புனேங்க. ஏன்னா நம்ம இந்த சோம்பேறியாக இருக்கிற டயத்தில் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த நாள் அமைஞ்சிச்சின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். சரி நம்ம அப்படியே கிளம்புறோண்டா, கிளம்புனாலும் அங்கேயாவது போய் ஏதாவது ஒன்று அவ்வளோ தூரம் போகிறோமே அந்த விஷயம் நடக்குமா அப்படின்ட்டு நினச்சோம்னா அது அதுக்கு மேலே இருக்கும். அது நம்மளை விட மோசமான நிலைமையில் உண்டாக்கிடும் போல். அப்படி தான் இருந்துச்சு. எதுக்கு இப்படி சுற்றி வளைச்சி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பேங்க்குக்கு தாங்க போனேன். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு போனேன். பட் அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கின்னு பார்த்து இத்தனை நாள் இருந்துச்சு. இன்றைக்கின்னு பார்த்து வெள்ளிக்கிழமை எப்பயுமே ஓப்பன் பண்ணுவாங்க. நாளைக்காவது போகலாம் அப்படின்னு பார்த்தா நாளைக்கு வேணான்ட்டாங்க. திங்கக்கிழமை ஒரேடியாக வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? 4-5 நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். பட் இன்றைக்காவது போவோமே அப்படின்ட்டு போனோம்னா அவங்க இப்படி சொல்லிவிட்டாங்களா. என்னடா நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம், அந்த விஷயத்த பார்த்திங்கன்னா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு தான் தோணுச்சு. கருமம் போய் தொலைங்கடா அப்படின்ட்டு விட்டுட்டு நான் அப்படியே பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்துட்டேன். வந்தது பார்த்திங்கன்னா ஏதாவது சாப்பிடுவோமே அப்படின்ட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா நிறையா வாங்கி தின்னுட்டு வந்தேன். அங்கேயே வச்சு சாப்பிட்டு வந்துட்டேங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா பேங்க் வெளியில் வந்தேங்க. வந்தது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி பணியாரம் விற்றுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா அப்படியே 10 ரூபாய்க்கு பணியாரம் வாங்கி அப்படியே அங்கனக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டுமே அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் பேக்கரி போய் கொஞ்சம் ஐட்டம்லாம் வாங்கி அங்கேயே சாப்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா போயிட்டேன். நீங்கள் நினைக்கலாம் அந்த பேங்க்குக்கெல்லாம் ஒரு மேட்ராடா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பட் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு இது இருக்குங்க. ஏன்னா நான் ஒன்று கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அந்த இது பார்த்திங்கன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா நமக்கு நடக்கவே நடக்காது போலங்க. நம்ம ஒன்று நினைக்கிறோம், ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது. ஏன் அப்படி இருக்குது, எதுக்கு அப்படி இருக்குன்ட்டு எனக்கும் தெரியல. சரி காலப்போக்கில் அதாவது சரியாக போயிடும்னு பார்த்தாலும் அதுவும் சரியாகாது போல். சரி நம்மளாவது அப்படியே போகிற வாக்கில் போய்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டு தாங்க போயிட்டே இருக்குது. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விஷயத்த இதாவது நடக்கும் அப்படின்ட்டு நம்ம ஆசைப்பட்டு போவோம். அப்படி பார்த்திங்கன்னா சப்புன்னு செவுளில் அரைஞ்ச மாதிரி சொல்லி விட்ருவாங்க. அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப மனசே உடஞ்சி போயிடும். என்னடா இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டுமே இந்த இது கூட கிடைக்க மாட்டேங்கேடா அப்படின்ட்டு தான் தோணும். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணால் கிடைக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற டயத்தில் கிடைக்காது. அதுதான் இதேவும். அதனால் பார்த்திங்கன்னா இது சரிப்பட்டு வராது. சரி ஒரேடியாக திங்கக்கிழமை போயிடுவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனசை தேத்திட்டு வீட்டுக்கு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்தேன். சரி சாப்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபனை அப்போ தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து சும்மா சுற்றி பார்த்து விளாண்டுக்கிட்டு இருந்தேன் நான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே புறாக்கள் நிறையா இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா உரம் போடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு சோறு போடுறதே அங்கே பெரிய விஷயமா இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி அரிசியெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த அரிசியை பார்த்திங்கன்னா நானும் அப்படியேவும் போட்டு அப்படியே அதுகளாவது தின்னுட்டு போட்டோம் அப்படின்ட்டு போட்டுட்ருந்தேன். பொரியலை போட்டால் வேகமாக வருதுங்க. அதுகளுக்கு கூட தெரியுது எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. பாருங்களேன் எல்லாம் மேலே நின்றுட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அரிசி போட்டோம். ஒரு பையுலேயும் வரல. அதுக்கடுத்து எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா லைட்டாக பொரியல் எடுத்துகிட்டு போட்டாங்க. பொரியலை ஃபுல்லும் தின்னுட்டு அரிசி அப்படியே வச்சுருந்துச்சு. சரி கம்மியாக இருக்குங்கிறதுனால சாப்பிடலையா அப்படின்ட்டு எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா மொதுன்னு அரிசி அள்ளிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பையுலக எல்லோரும் வந்துருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ இது சாப்பிட்டுட்ருக்குன்னு. நல்லா அதுகளாவது மனசை தேத்திக்கிட்டுமே அப்படின்ட்டு
அப்படியே சாப்பிடட்டுன்னு விட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா வந்துருச்சுங்க. அப்படியே பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கிளைமேட் வேறு பார்த்திங்கன்னா மதியம் வெயில் மண்டையை பொளந்துருச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அப்படியே மோடம் போட்ட மாதிரி இருந்துச்சு. காற்றும் பார்த்திங்கன்னா நல்லா ஜிலு ஜிலுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. நமக்கு சொல்லவா வேணும், எப்பயுமே வெளியில் தான் உட்காந்துருப்போம். காற்றெல்லாம் அடித்தா எப்படிங்க, சும்மாவே சொல்ல வேணாம், வெளியில் தான் காற்று அடிச்சிச்சுன்னா அதுக்கு மேலே உட்காந்து நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துருந்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியில் பேசிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆகவும் பார்த்திங்கன்னா நம்ம வழக்கம் போல் தான் மதிய சாப்பாடை சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி உறக்கத்தை போடுவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா சாதம் தான், எனக்கு பிடிக்காத புளிக்குழம்பு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் ஃப்ரை வச்சுருந்தாங்க. காரம் பார்த்திங்கன்னா சும்மா அடிப்பொலியாக இருந்துச்சு. சாப்பிடத்தான் முடியலை, எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே தள்ளியாச்சு. ஏன்னா அடுத்த தடவை சோறு போட மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா மனசை தேற்றிக்கிட்டு எப்படியோ சாப்பிட்டாச்சுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த டே இப்படி தான் மொக்கையாக போச்சு. உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்காதான்னு தெரில. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் அடுத்து நான் நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன். நாளைக்காவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போடுவோம். சரிங்க, டாட்டா பாய், சி யூ.